ஜேம்ஸ் பாண்ட் ஒரு நபர் தன்னை பின்தொடர்ந்து வருவதை கவனிக்கிறார். உடனே பாண்ட் காரிலிருந்து ஒரு பட்டனை அழுத்துகிறார். காரின் மறைவு துப்பாக்கி பகுதி வெளியே வந்து அந்த நபரை தானாகவே குறிவைக்கிறது. ஆனால் அந்த துப்பாக்கியில் குண்டுகளை ஏற்ற மறந்து விட்டது பாண்ட் உணர்கிறார். அதனால் வேகமாக ஆக்சிலரேட்டரை அழுத்தி காரை பாய்ச்சுகிறார். இருந்தாலும் அந்த நபரை தவிர்க்க முடியவில்லை. இதை கண்ட பாண்ட் இரண்டாவது பட்டனை அழுத்துகிறார். சாலையை பார்க்காமல் காரை ஒரு குறுகிய தெருவுக்குள் செலுத்துகிறார். ஆனால் அந்த நபர் தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறார். அப்போது திடீரென ஒரு ஃபியாட் கார் முன்பக்கம் வந்து செல்கிறது. சந்திப்பில் சுமார் 80 வயதான ஒரு முதியவர் அந்த காரை மிகவும் மெதுவாக ஓட்டிக் கொண்டிருந்தார். சாலை மிகவும் குறுகலாக இருந்ததால் அவரை முந்திச் செல்ல பாண்டால் முடியவில்லை. அதற்குள் அந்த நபர் மீண்டும் அவரை நெருங்கிவிட்டார். வேறு வழி இல்லாமல் பாண்ட் வேகத்தை அதிகரித்து ஃபியாட் காரின் பின்புறத்தில் மோதுகிறார். அதன் பிறகும் ஆக்சிலரேட்டரை தொடர்ந்து அழுத்தி அந்த ஃபியாட் காரையை தள்ளிக்கொண்டு சாலையில் முன்னே செல்கிறார். பயந்து போன முதியவர் ஸ்டியரிங்கை இறுக பிடித்தபடியே முழு தூரமும் சென்றார். இறுதியில் அந்த முதியவரின் கார் நின்றுவிடுகிறது. அங்கிருந்து வேகமாக தப்பிச் செல்லும் பாண்ட் தனது கூட்டாளிக்கு அழைத்து அந்த நபரின் அடையாளத்தை கண்டுபிடிக்க சொல்கிறார். ஆனால் சில நொடிகளில் அந்த நபர் மீண்டும் அவரை துரத்த தொடங்குகிறார். உடனே பாண்ட் பிரேக்கை பலமாக அழுத்தி காரை திருப்பி மற்றொரு சாலைக்குள் செலுத்துகிறார். இருந்தாலும் அவரால் அந்த நபரை ஏமாற்ற முடியவில்லை. அந்த நேரத்தில் எதிரே ஒரு கான்கிரீட் லாரி தோன்றுகிறது. உடனே பாண்ட் ஸ்டியரிங்கை வேகமாக திருப்பி காரை படிக்கட்டுகள் வழியாக கீழே இறக்குகிறார். கார் நேராக ஆற்றங்கரை பாதையில் பாய்கிறது. இரவு நேரத்தில் 2 கார்களும் அதிவேக துரத்தலில் ஈடுபடுகின்றன. அப்போது வாண்ட் மீண்டும் ஒரு பட்டனை அழுத்துகிறார். காரின் பின்புறத்திலிருந்து தீப்பிழம்புகள் வெளியேறி துரத்தி வந்த நபரின் பார்வையை மறைக்கின்றன. சில நொடிகளுக்கு 2 கார்களும் பிரிந்து விடுகின்றன. ஆனால் முன்னால் செல்ல வழியே இல்லை என்பதை பாண்ட் உணர்கிறார். உடனே கடைசி பட்டனை அழுத்தி அவசர வெளியேற்ற அமைப்பை இயக்குகிறார். சீட் பெல்ட் அவரை உறுதியாக பிடித்துக் கொள்கிறது. அடுத்த கணமே பாண்ட் காரிலிருந்து மேலே தூக்கி எறியப்படுகிறார். அதே நேரத்தில் ஆஸ்டன் மார்டின் கார் ஆற்றுக்குள் விழுகிறது. அந்த நபர் பாண்டும் காருடன் சேர்ந்து ஆற்றில் விழுந்து விட்டார் என்று நினைக்கிறார். ஆனால் ஜேம்ஸ் பாண்ட் இன்னொரு ஆஸ்டன் மார்டினை மீண்டும் நொறுக்கிவிட்டார்.